சாட்டை துறமுறைங்க வீடியோ போட்டிருக்கான். ஏர்போர்ட்டில் வந்து ரசிகரோட செருப்புல ஒத்த செருப்பாக கிடந்துச்சான். சோடியா இல்லையா, ஆனால் சோடியா இருந்தால் பறிக்கிட்டு வந்திருப்பான். இல்லை அவன் தம்பிகளுக்குலாம் கொடுக்குறதுக்கு ஒத்த செருப்பாக இருந்துச்சான். ஏதோ கல்யாண மாலில் போய் ஆட்டையை போட்டு வந்துட்டாங்களாம். ஏன்டா திருட்டு பிள்ளை, நீ பார்த்தியாடா கல்யாண மாலில் போய் ஆட்டையை போட்டு வந்தாங்கன்னு? இல்லை ஒத்த செருப்பாக இருந்துச்சுன்னு விளக்கு பிடிச்சி பார்த்தியாடா? ஏன்டா அவன் உழைச்சி சம்பாரித்து வாங்கின செருப்புடா அதெல்லாம். உங்களை மாதிரி களவாணி போயில திருநெல்வேலியில் கட்சி நடத்துகிற கூட்டம் மாடாது திருட்டு போயில. ஏதாவது பேசுகிறக்காண்டி ஏதாவது பேசுகிறாங்கடா. அதுபோக வந்து திருச்சியில் நடத்தினா தான் திருப்பு முனையா, வேறு ஊரில் நடத்தினா திருப்பு முனையா, திருப்பு முனை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கான். ஏண்டா திருச்சியில் நடத்தினா திருப்பு முனைன்னு பெரியவங்க சொல்லியிருக்காரா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாநாடு தான் நடத்தினார், அவருக்கு திருப்பு முனை அமைச்சிச்சுன்னு சொல்லியிருக்காரா? சரியா, மற்ற ஊரில் நடத்தினா திருப்பு முனை இல்லைன்னு சொல்லடா. அவர் இன்னும் மற்ற ஊரை அசிங்கப்படுத்திட்டாராம். ஏடா பேசுகிறக்காண்டி எதுனாலும் பேசுவீங்களாடா? கேட்டால் உங்களுக்கு இன்னமும் என்னடா, எவ்வளோ நாங்கள் மரியாதையாக பேசி பார்த்தோம்டா, நீ உங்களுக்கு மரியாதையே கிடையாதா? சாட்டை துறைமுருகனுக்கு நீ மரியாதையே கிடையாது. இல்லை எதில் எல்லாத்துலேயுமாடா கோளாறு சொல்கிறது? ரசிகர்கள் அதை கொடுத்தாங்க இதை கொடுத்தாங்க. இல்லை அன்பின் வெளிப்பாடு எதனாலும் நாங்கள் கொடுப்போம். நாங்கள் என்ன திரள் நிதி எடுத்துக்கிட்டு போய் கொடுக்குறோமா? எங்களோட சொந்த காசில் பால் கொடுக்குறோம், வேல் கொடுக்குறோம், புக்கு கொடுக்குறோம், பரிசு எதனாலும் கொடுக்குறோம். தலைவர் வாங்குறாரு. உங்கள் தலைவர் மாதிரி காசு கொடுத்தா கொடு, இல்லாட்டி இந்த சாலையெல்லாம் தூக்கிட்டு போடா அப்படின்னு சொல்கிறாரு எங்கள் தலைவர். எங்கள் தலைவர் பொன் போல் மனசுக்கார், தங்க மனசுக்கார், என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவார். சரியா?